நண்பர்களே, மலப்பாம்பாடி ஏரி ஏவாவேலு அவர்கள் அவருடைய மகன் நிறுவனத்துக்காக நீங்கள் அங்கே பார்க்கலாம். அதோட அந்த கலைஞர் திடல்ங்கிற பேரில் திமுக கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்காக, ரீஜனல் கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்காக இந்த மலப்பாம்பாடி ஏரியிலேருந்து திருடின மண் நீங்கள் பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஏரிக்குள்ளே இந்த பக்கம் பூரா திருடி இருக்கிறாங்க. மண்ணை எப்படி எடுத்துருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது இங்கே வாங்க. அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பூரா எப்படி எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக எப்படி எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது ஏரின அப்படின்னு சொன்னால் அந்த பக்கமும் இப்போ நீங்கள் இப்படி வந்து இதில் ஏறினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பக்கமும் எவ்வளோ எடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பாரு, இதோ அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த பக்கமும் எப்படி எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1 2 3 என்ன அந்த பக்கம் 1, இங்கே 1, இப்போ இங்கே அதை காட்டுப்பா. அந்த 3வது இடம் இங்கே வாங்க. இது 4வது. இங்கே ஒரு பெரிய குழி எந்த அளவுக்கு எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இது 5வது. இப்போது இது ஃபைனலாக இது 6வது. 6வதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 1, அந்த பக்கம் 1, 6 7 பக்கங்கள் ஒரு ஏரியை முழுக்க எப்படி காலி பண்ணி இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே ரோடு போட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே இருங்க. இப்போ இந்த ரோடு, இது வந்து ரோடு, இந்த ஏரியிலேருந்து மண்ணை எடுத்து இப்படி ரோடு போட்டு இப்போ இப்படி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த ரோடெல்லாம் மண்ணில் போட்ட ரோடெல்லாம் லாரியில் போகிறதுக்காக இவங்க இப்போ இந்த மாதிரி போட்டு நேரடியாக எங்கே கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா ஏவாவேலு, முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுடைய மகன் அந்த கம்பெனிக்கு எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இதற்கு பிறகு இந்த பனைமரத்துக்கு பிறகு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அவங்களோட லேண்டு. இது வரைக்கும் ஏரி, நாம் நிற்கிறது வரைக்கும் ஏரி. இப்போ இந்த சவர்லேயே நீங்கள் பார்க்கலாம், ஒரு பிளாக் கல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 3 இது மட்டும் பிளாக் கல்லில் இருக்குது. அதற்கு பக்கத்தில் மிச்சத்தெல்லாம் சின்ன சின்ன செங்கல் கற்களாக இருக்குது. அந்த செங்கல் கற்களாக இருந்தது தான் முன்னாடி இருந்தது. இந்த பிளாக் கற்கள், அந்த 3 பில்லர் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து அந்த இடம் உடைக்கப்பட்டு அந்த இடம் வழியாக தான் லாரிகள்லாம் உள்ளே போய் மண்ணனைத்தும் திருடப்பட்டது. அதெல்லாம் போட்டு அதை லெவல் பண்ணி ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி ஒரு பக்கம் திமுக கான்ஃபரன்ஸ், ஸ்டாலின் வராரு, உதயநிதி வராருன்னு சொல்லி மண் எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லா தாசில்தார்லேருந்து அதிகாரிகள்லேருந்து எல்லாருடைய கூட்டு சதியோட கொண்டு போய் மண்ணை கொட்டியாச்சு. இப்போ இந்த 124 ஏக்கர் நிலம் அவர் பையனோட பேரில் இருக்கிற நிலம் 46 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல மண்ணை லெவல் பண்ணியாச்சு. அவங்களோட ஃப்யூச்சர் பெனிஃபிட்டுக்காக அவங்க ஏரி மண்ணை திருடி இப்போ அங்கே கொட்டியாச்சு. யார் இதனால் பாதிப்பு? மக்கள், நமக்கு தான். அதிகாரிகளுக்கு எந்த அக்கறையும் இல்லை காப்பாற்றணும்னு. அமைச்சருடைய, அந்த முன்னாள் அமைச்சருடைய ப்ரெஷரில் அவங்க எந்த அளவிற்கு ஒரு ஏரியை எப்படி சூறையாடி இருக்கிறாங்க, சுற்றுச்சூழலை எப்படி சூறையாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறீங்க. இவரெல்லாம் அமைச்சராக இருப்பதற்கு எந்த லாய்க்கும் இல்லை. இவர் உண்மையிலே இருக்க வேண்டிய இடம், இது மாதிரி ஒரு வேலை செஞ்சதற்கு இருக்க வேண்டிய இடம் சிறை.